நடக்க வாய்ப்பிருந்து நடந்துச்சுன்னா அது அற்புதம். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 1%. ஆனால் அது நிச்சயமாக நடக்கும். அப்படி ஒன்றை கொண்டு கர்த்தர் சொல்ல வைப்பார். அதுக்கு பேர் அதிசயம். நான் படித்த படிப்புக்கும் என் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் இன்னைக்கு நான் இருக்கிற லெவலுக்கும் சம்பந்தமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு இங்கே இருக்கிற உங்களை சிலரை கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க. ராஜாவுக்கு, அகாசு ராஜாவுக்கு ஆமென், எஸ்தர் ராணியா மாறினது அவளுக்கு தெரியும். அவள் யார்? அந்நிய தேசத்தாள், அடிமைப்பெண். அநேக அழகான ஸ்திரீகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹல்லேலூயா ராணியாக இந்த எஸ்தர் அடிமைப்பெண் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டான்றால் அதுக்கு பேர் அதிசயம். ஒருவேளை கேட்கலாம், ராணி எஸ்தர் உங்கள் அப்பா எந்த நாட்டு ராஜா? நீ எந்த நாட்டு இளவரசி? உங்கள் அப்பா எந்த நாட்டுக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் ராஜாவாக இருக்கிறான்னு கேட்டால் அது சொல்லுவா, எனக்கு அப்பாவே கிடையாது, எனக்கு அம்மாவே கிடையாது. சரி, நீ எந்த தேசத்தில் உன்னை உயர்த்தி வச்சாரு? எனக்கு தேசம்னே கிடையாது, நான் ஒரு யூத பெண்மணி. அப்போ இந்த தேசத்துக்கு எப்படி வந்தா? ராஜா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரா? இல்லை, நான் இந்த தேசத்தின் அடிமைப்பெண். அடிமைப்பெண்ணா தேசத்துக்கு ராணியாக மாறின. எஸ், இது என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அல்ல, இது என் வாழ்க்கையில் நடந்த. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இதே லெவலில் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். சவுல் ராஜாவுக்கு அப்புறம் யோனத்தான் ராஜாவாக வந்தான்னா அது அற்புதம். ஓகே, ஏன்னா இவன் அதுக்கு எலிஜிபிளான ஒரு ஆள். ராஜாவுக்கு மகன் யோனத்தான், அவனும் யுத்தம் பண்ணுறான், ராஜாவோடு கூட இருக்கிறான். அடுத்து இவன் தான் ராஜா. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அரசுன்னா என்னன்னே தெரியாது, வீட்டுக்கு வரகே தகுதி இல்லாதவன் ஒருத்தனை கொண்டு சவுலுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு சிங்காசனத்தில் கொண்டு கர்த்தர் உட்கார வச்சாருன்னா இது அற்புதம் இல்லை சார். நான் இதற்கான பாத்திரன், இது கிருபையே. ஓ, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. எந்த வயல் நிலத்தில் வேலைக்கல்ல பொறுக்கி திங்கிறதுக்கு ஒருத்தி போனாலோ, சிந்துறது சிந்துங்க, எனக்கு வயிறு நிறைஞ்சா போதும், அதனால் நான் பொறுக்கி நான் திங்குறேன் அப்படின்றதுக்காக எந்த வயல் நிலத்துக்கு வந்தாலோ அதே வயல் நிலத்தில் எஜமாட்டியாய் வந்து நின்றது அற்புதம் அல்ல, அதிசயம். ஹோ, நான் சிலரை வாலிபர்களை பார்த்து, நான் தம்பிமார்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு காரியம், நம்ம இவ்வளோ ரிஸ்க்கு உங்களுக்காக எடுக்கிற யூத்து ப்ரேயர் நடத்துது, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங்கில் நானும் ஃபுல் டைம் இன்றைக்கி என் மொபைலெல்லாம் ஆஃப் 3 நாள், அதனால தான் நான் இது பண்ணல. போன வெள்ளி இதில் இருந்துகிட்டு இருக்கும்போது நீ ஒரு அதிசயம் சொல்லி சில வேடை எனக்கிட்ட தந்தார். நான் அவனோடு மட்டும் கனெக்டான்னு சொல்லி அங்கே வச்சே நான் அப்போமே நான் மொபைல் ஆஃப் பண்ணி போட்டது. இனி கூட்டம் எனக்கு தெரியும், நிறைய ஃபோன் இருக்குது, எஸ்எம்எஸ் எல்லாம் அங்கே கிடக்கட்டு. ஸோ அதெல்லாம் கூட்டம் முடிஞ்சு பார்ப்போம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த வேடு எனக்குள்ள, ஏன்னா எனக்கு அது உங்களுக்கு இதுக்கு வேல்யூ எவ்வளோ தெரியுதோ இல்லையோ, எனக்கு அதுக்கு வேல்யூ தெரியுது.
பிரைஸ் லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய கண்கள் அற்புதத்தை பார்க்க ஏங்கலை, என்னுடைய கண்கள் அதிசயத்துக்காக ஏங்குகிறது. தம்பிமார்களை பார்த்து தங்கச்சிமார்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தகுதி இல்லாத உயர்வையும் உங்களுக்கு நடக்க வாய்ப்பே இல்லாத நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உன்னத ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இளம் சகோதரர்களை பார்த்து சொல்கிறேன், உறுதியாக பிடிச்சிக்கோங்க. சிலது ஸ்கிப் ஆனது அது நடந்த அற்புதமாக இருந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு உனக்காக ஆயத்தம் பண்ணினது அற்புதம் அல்ல, உனக்காக ஆயத்தம் பண்ணினது அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க வாய்ப்பே இல்லாததையும் இதற்கு நான் எவ்வளவு தகுதியே இல்லைன்னு சொல்கிறதற்கும் ஆமேன் சொல்லத்தக்க அளவில் சில ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு உட்கார வைப்பாராக. சொல்லணும், நான் படித்த படிப்புக்கும் இன்னைக்கு நான் வாங்குகிற சம்பளத்துக்கு சம்பந்தமே கிடையாது. என் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் இன்றைக்கி நான் உட்கார்றதுக்கு சம்பந்தமே கிடையாது. காலையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வேன்னு நமக்கு வாக்கு கொடுக்கலை, அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், இது நடக்க வாய்ப்பில்லை நீங்கள் சொல்கிறீங்களா? இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இது நடப்பதற்கு சம்பந்தமே இல்லை பாஸ்டர், வேற ஆளுக்கு நடக்கும். இங்கிலீஷ் மீடியம் படித்த பிள்ளைகளுக்கு நடக்கும், மெட்ரிகுலேஷனில் படித்த பிள்ளைகளுக்கு நடக்கும். இல்லைன்னா இவ்வளோ பணம் உள்ளவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஏன்னா அதுக்கு பேராக அதிசயம், அதுக்கு பேர் தான் அதிசயம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்?